பயங்கரவாதத்தை கைவிடும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது சாத்தியமில்லை. பயங்கரவாதமும் வர்த்தகமும் ஒரு சேர நடக்காது. பிரதமர் மோடி கூறியது போல் தண்ணீரும் ரத்தமும் ஒரு சேர பாயாது. பயங்கரவாதத்தை கைவிடும் வரை சிந்து நதிநீர் விவகாரத்தில் இந்தியாவின் தற்போதைய நிலைப்பாடு மாறாது என நம் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். பீகாரில் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக பாட்னா சென்ற பிரதமர் மோடிக்கு பாரதிய ஜனதா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாட்னா ஏர்போர்ட்டில் புதிய முனையத்தை திறந்து வைத்த மோடி அங்குள்ள பாரதிய ஜனதா அலுவலகத்திற்கு காரில் சென்றார். மோடி சென்ற வழி நெடுக பாரதிய ஜனதா தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்றனர். பீகார் மாநிலம் பாட்னா ஏர்போர்ட்டில் 1200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய முனையத்தை பிரதமர் மோடி நேற்று திறந்து வைத்தார். இதன் மூலம் பாட்னா சர்வதேச விமான நிலையம் ஆண்டுக்கு 1 கோடி பயணிகளை கையாளும் திறன் பெற்றுள்ளது. இன்று பீகாரின் வெவ்வேறு பகுதிகளில் மின் உற்பத்தி, சாலை மேம்பாடு உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்ட உள்ளார். ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்திய அரசு வழங்கிய விசா நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது வர்த்தகம், மருத்துவம், நோயாளிகளுக்கான உதவியாளர், தூதரக அதிகாரி உட்பட 6 பிரிவுகளின் கீழ் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு விசா வழங்கும் நடைமுறை கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக நம் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி விளக்குவதற்காக நம் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் சுப்ரியா சுலே தலைமையிலான குழுவினர் தென்னாப்பிரிக்கா சென்றுள்ளனர். ஜோகன்னஸ்பர்க்கில் மகாத்மா காந்தி சிலைக்கு நம் எம்பிக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அந்நாட்டு அரசு பிரதிநிதிகள் மற்றும் அங்கு வசிக்கும் இந்தியர்களிடம் நம் எம்பிக்கள் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விளக்க உள்ளனர். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மற்றும் அந்நாட்டு இராணுவத்திற்கு எதிராக இந்திய படைகள் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வசிக்கும் இந்தியர்கள் தேசிய கொடியுடன் பேரணி நடத்தினர். இந்திய மண் மற்றும் மக்களை காக்கும் முப்படை வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது. கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. பல மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், காசர்கோடு, கோட்டயம், திருச்சூர், இடுக்கி, வயநாடு, பதினம்திட்டா, பாலக்காடு உட்பட 9 மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அடுத்த புங்கம்பேட்டில் உள்ள ஸ்ரீமத் நாராயண பிருந்தாவன ஆசிரமத்தில் ஸ்ரீ ராமானுஜரின் 1008வது திரு அவதார தினத்தை முன்னிட்டு மகா உற்சவ திருமஞ்சனம் நடந்தது. ஸ்ரீ ராமானுஜருக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர கிரீடம் சமர்ப்பிக்கப்பட்டது. பல்வேறு திவ்ய தேசங்களிலிருந்து ஸ்ரீ ராமானுஜருக்கு சீர்வரிசை கொண்டு வரப்பட்டது. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளான வழக்கில் 5 மாதங்களுக்குள் விசாரணையை முடித்து குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தந்துள்ளோம். இதை செய்து முடித்தது தமிழக போலீஸ்தான். இந்த வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பில்லை. அப்படி யாருக்காவது இருப்பது தெரிந்தால் அதை சுட்டிக்காட்டினால் அது குறித்து விசாரித்து குற்றவாளிக்கு தண்டனை உறுதி செய்யப்படும் என அமைச்சர் ரகுபதி கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே மாங்காய் லோடு ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் சாலை மைய தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. அதில் மாங்காய் லோடு மீது அமர்ந்து சென்ற 11 பேர் காயமடைந்தனர். மாங்காய்கள் சாலையில் சிதறியதால் அவ்வழியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. இந்தியாவில் பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டவர்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் சரியான பதிலடி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் இன்று தொடர்ச்சியாக பல நெருக்கடிகளில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறது என மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பிரதமர் மோடி தெரிவித்தார். மக்கள் இரக்கமற்ற அரசாங்கத்தை விரும்பவில்லை, அவர்கள் மாற்றத்தையும் நல்லாட்சியையும் விரும்புகின்றனர் என்றும் கூறினார்.
2014க்கு பின் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியை பின்பற்ற துவங்கியதால் சிக்கிம் உள்ளிட்ட அனைத்து வடகிழக்கு மாநிலங்களும் வளர்ச்சி பாதையில் பயணிக்கின்றன என பிரதமர் மோடி சிக்கிம் மாநிலம் உருவான பொன்விழாவில் பேசினார். சில நாட்களுக்கு முன் டெல்லியில் நார்த் ஈஸ்ட் சம்மிட் நடந்ததா? அதில் வடகிழக்கு மாநிலங்களில் முதலீடுகள் குவிந்தன. பல நிறுவனங்கள் சிக்கிம் உட்பட வடகிழக்கு மாநிலங்களில் தொழில் வர்த்தகத்திற்காக முதலீடு செய்துள்ளன என அவர் கூறினார். இந்தியா எப்போதும் அன்பு, ஒற்றுமை மற்றும் உண்மையின் பாதையில் செல்வதால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வாழும் மக்கள் இந்தியாவிற்கு விரைவில் திரும்புவர். அந்த நாள் வெகு தூரம் இல்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மிக துல்லியமாக லஷ்கர் இ தைபா, ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகளின் முக்கியமான முகாம்களை மட்டும் தகர்த்தோம். அதுவும் இரவில் இதை செய்தோம். இரவு 1:05 முதல் 1:30 மணிக்கு இடையே இந்த தாக்குதல் முடிந்துவிட்டது என பனாமா நாட்டில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் சிந்தூர் ஆபரேஷன் குறித்து பேசினார். ஏனென்றால் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களின் முகாம்களை தாண்டி வேறு யாரும் இந்த இலக்கில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என துல்லியமாக விளக்கினார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக 3 பேரை நியமிக்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். NV அஞ்சாரியா, விஜய் பிஷ்னோய், AS சந்தூர்கர் ஆகியோர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். 3 நீதிபதிகளின் நியமனம் மூலம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் எண்ணிக்கை 34ஆக உயர்ந்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. இது வடக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவடையக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை, நீலகிரி, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேச கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வங்கம், சாகர் தீவுகள், கேப்புபாராவுக்கு இடையே கரையை கடந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கமல்ஹாசன் உடனடியாக கர்நாடக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையென்றால் அவரது அனைத்து படங்களும் மாநிலத்தில் தடை செய்யப்படும் என கர்நாடக கலாச்சார அமைச்சர் சிவராஜ் தங்கச்சி தெரிவித்துள்ளார். ஒரு மூத்த நடிகர் இதுபோன்ற அறிக்கையை வெளியிடுவது சரியல்ல. கன்னட நிலம், நீர் மற்றும் மொழி பிரச்சினையில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு பெரிய நபரையும் பொறுத்துக் கொள்வது என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும் தெரிவித்தார். கமலின் புதிய அல்லது பழைய படங்களை திரையிட கன்னடர்கள் அனுமதிக்க கூடாது. கன்னடத்தை அவமதித்த கமலின் செயல் சகிக்க முடியாதது என கர்நாடக மாநிலத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா கூறியுள்ளார். தமிழிலிருந்து வந்ததுதான் கன்னடம் என நடிகர் கமல்ஹாசன் சொன்ன கருத்தில் எந்த தவறும் இல்லை என சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். தான் கூறியதற்கு ஆதாரங்கள் உள்ளதாக கமல்ஹாசன் சொன்னது சரியானது என்றும் தெரிவித்தார். தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என கமல்ஹாசனின் கருத்துக்கு கன்னட அமைப்புகள் வன்முறை பேச்சுக்களையும் மிரட்டல்களையும் விடுப்பது கண்டனத்துக்குரியது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கமல்ஹாசனுக்கு வரலாறு தெரியாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவமதித்துள்ளார். அதற்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி கொடுக்காமல் அமைதியாக இருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். காடுவெட்டி குருவை கீழ்த்தரமாக நடத்தியது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்னார். இதையெல்லாம் பார்த்துதான் நிர்வாகக் குழுவில் அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என கூறினேன் என்றும் விளக்கம் அளித்தார். ஏற்கனவே நான் செய்த சத்தியத்தை மீறி வற்புறுத்தலால் எனக்கு விருப்பமே இல்லாமல் அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க சம்மதித்தேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்னார். அப்போதும் சாதா துறையை தான் கொடுத்தார்கள். இரவு தூங்காமல் கண்விழித்து பெரும் முயற்சி செய்து அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை பெற்றுத்தந்தேன் என்றும் தெரிவித்தார். நான் கூட்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என 108 மாவட்ட செயலாளர்களுக்கு அன்புமணி கூறியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். நான் கூட்டிய கூட்டத்திற்கு 8 பேர் வந்தார்கள். அன்றே இறந்துவிட்டேன். மறுநாள் பிழைத்து விட்டேன் என்றும் தெரிவித்தார். 6 வருடங்களுக்கு முன்பாக பிரதமர் மோடி பதவியேற்கும் விழாவிற்கு சென்றிருந்தேன். அதை முடித்துவிட்டு சென்னை கிளம்பிய போது பாமக கட்சியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என விமானத்தில் அன்புமணி கூறினார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்னார். அதை கேட்டு விமானத்திலேயே 2 சொட்டு கண்ணீர் வடித்து எதுவும் பேசாமல் தைலாபுரம் வந்துவிட்டேன் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் 24 மணி நேரமும் மக்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்.
ஆனால் தாவேக தலைவர் விஜய் ஏசி அறையில் உட்கார்ந்து விமர்சனம் செய்கிறார் என அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை. ஏற்கனவே 2024 தேர்தலில் இது முடிவு செய்யப்பட்டதுதான் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார். திமுக தரப்பில் கூறியபடி கமலுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கியுள்ளனர். அது வரவேற்கத்தக்கது. அரசியலில் நம்பிக்கைதான் முக்கியம், வார்த்தைதான் முக்கியம் என்றும் கூறினார். சேலம் மாநகராட்சியில் நடந்த கவுன்சிலர்கள் கூட்டத்தில் டெண்டர்கள் குறித்து அதிமுக திமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. 45வது வார்டு திமுக கவுன்சிலர் சுஹாசினி அதிமுக கவுன்சிலர் யாதவமூர்த்தி என்பவரை கன்னத்தில் அறிந்துள்ளார். நிலை தடுமாறி யாதவமூர்த்தி கீழே விழுந்தார். இதனால் அதிமுக திமுக கவுன்சிலர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. மேயர் ராமச்சந்திரன் கூட்டத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வெளியேறினார். சுஹாசினி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மேயர் இருக்கை முன் அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். உலக நாடுகள் மீதான அமெரிக்காவின் அதிக வரி விதிப்புக்கு அமெரிக்க வர்த்தக கோர்ட் தடை விதித்துள்ளது. அதிபர் டிரம்ப் தனக்கு அளித்த அதிகாரத்தை மீறி செயல்பட்டுள்ளார் என கோர்ட் தெரிவித்தது. தீர்ப்பு வெளியானதும் டிரம்ப் நிர்வாகம் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்தது. விவசாயிகள், நடுத்தர மக்கள், கிராமப்புற பொருளாதாரத்தை பாதிக்கும் நகைக்கடன் கட்டுப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய கோரி மத்திய நிதியமைச்சருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் மதுவினால் விதவைகள் அதிகமாக இறக்கின்றனர் என்றும், திமுக ஆட்சி அமைத்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்குக்குத்தான் என்றும் ஸ்டாலினும் கனிமொழியும் கூறினர். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு மதுவை ஒழிப்பதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார். மதுவிலக்கை பேசிய கனிமொழி பல்வேறு மதுபான ஆலைகளை நடத்தி வருகிறார் என அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ஒரு முஸ்லிம் நாடு என்பதால் இந்தியா முஸ்லிம்களை ஒடுக்குவதாக போலியான செய்திகளை பாகிஸ்தான் பரப்பி வருவதாக ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவரும் எம்பியுமான அசாதுதீன் ஓவைசி தெரிவித்துள்ளார். இந்தியா நினைத்திருந்தால் பாகிஸ்தானின் 9 விமானப்படை தளங்களை முற்றிலுமாக அழித்திருக்க முடியும். ஆனால் பாகிஸ்தானை எச்சரிக்கும் விதமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஓவைசி தெரிவித்தார். திமுகவை ஒரு பலம் பொருந்திய கட்சியாக மதுரையில் உருவாக்கியவர் முன்னாள் மேயர் முத்து என பாராட்டி முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவருடைய உழைப்பு என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவரது சிலையை எனது தம்பி ஸ்டாலின் திறந்து வைப்பது மிகுந்த மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் நாளை கட்சி நிர்வாகிகளை பாமக தலைவர் அன்புமணி சந்திக்கிறார். 3 நாட்களுக்கு இச்சந்திப்பு நடைபெற உள்ளது. மாநில, மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை அன்புமணி வழங்க உள்ளார். நகை கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டுவரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாதென அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விவசாய நிலங்கள் குறைவாக இருந்தாலும் முன்னேறக்கூடிய வசதியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசு செய்து வருகிறது என வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார். சோலார் பேனலை இலவசமாக கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு செய்து வருகிறது என்றும், எதிர்க்கட்சிகள் தேவையில்லாத பொய்யான தகவலை தெரிவித்து விவசாயிகளை திசை திருப்ப முயற்சிப்பதை யாரும் நம்ப வேண்டாம். இந்த அரசு மக்களுக்கான அரசு என அவர் கூறினார். மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடக்க உள்ளது. இதனை முன்னிட்டு மாவட்ட செயலாளர்களான அமைச்சர் மூர்த்தி, மணிமாறன், தளபதி ஆகியோர் மே 23இல் கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தினர். ஆனால் அதே நாள் அதே நேரத்தில் மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தை மேயர் இந்திராணி நடத்தினார். இந்த கூட்டத்தை திமுக கவுன்சிலர்கள் புறக்கணித்தனர். மேயரின் இந்த நடவடிக்கையின் பின்னணியில் அவரது கணவர் பொன்வசந்த் உள்ளார் என புகார்கள் எழுந்த நிலையில் அவர் திமுகவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். 11 நகராட்சிகளின் தரத்தை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, பழனி சிறப்பு நிலை நகராட்சிகளாகவும், நந்திவனம், கூடுவாஞ்சேரி, ராமேஸ்வரம், பல்லடம் தேர்வு நிலை நகராட்சிகளாகவும், மாங்காடு, குன்றத்தூர், வெள்ளக்கோவில், அரியலூர், அம்பாசமுத்திரம் ஆகியவை முதல்நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை, நீலகிரி, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரிக்கு 2 நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்கா உள்பட ஊட்டியில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் 2 நாட்கள் மூடப்படுகிறது. ஊட்டி கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தவளைமலை பகுதியில்
மண் சரிவினால் ராட்சத பாறைகள் மரங்களின் இடுக்கில் சிக்கியுள்ளன. இதனால் கனரக வாகனங்கள் அவ்வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. போலி ஆவணம், ஆள்மாறாட்டம் வாயிலாக பதிவு செய்யப்பட்ட மோசடி பத்திரங்களை ரத்து செய்ய மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய பதிவு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,160 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,895 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதியில் மண் சரிவு, பாறைகள் உருண்டு விழும் அபாயம் உள்ளதால் கூடலூர் ஊட்டி தேசிய நெடுஞ்சாலையில் கனரக வாகனங்கள் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு பஸ் அவசர தேவைக்கான வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட கீரனூர் சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற அரசு பஸ்ஸில் 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை கொண்டு சென்றவரை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஊட்டி தேசிய நெடுஞ்சாலை தவளைமலை அருகே நேற்று மாலை லேசான மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதித்தது. சாலையில் விழுந்த மண் சரிவை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி மூலம் அகற்றினர். சாலையை சீரமைத்தனர். நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து புகழ் பெற்றவர் ராஜேஷ். அவள் ஒரு தொடர்கதை, அந்த 7 நாட்கள், கன்னி பருவத்திலே, அச்சமில்லை அச்சமில்லை உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்காலில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றம், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற கூறப்பட்டுள்ளது. சென்னை வில்லிவாக்கம் ரயில் நிலையம் அருகே தண்டவாள போல்டு நட் கழற்றப்பட்டிருந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். சந்தேகத்துக்கிடமாக சுற்றித் திரிந்த இளைஞரை ரயில்வே போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 5வது நாளாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட் பகுதியில் மலைச்சரிவில் இருந்து வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தண்ணீர் கொட்டும் அழகை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். கன்னியாகுமரி கடற்பகுதியில் நீர்மட்டம் தாழ்வானது. இதனால் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு இயக்கப்பட்ட அனைத்து படகுகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. டூரிஸ்டுகள் ஏமாற்றமடைந்தனர். கடல் நீர்மட்டம் சீரானதும் மீண்டும் படகு போக்குவரத்து துவங்கும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை பிஎன் புதூர் பகுதியில் வசிக்கும் ஒருவரது வீட்டிற்குள் குட்டிகளுடன் புகுந்த காட்டுப்பன்றியால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வனத்துறையினர் வருவதற்குள் பன்றிகள் மாயமானதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். காட்டுப்பன்றிகளால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு முன் தமிழக அரசும் வனத்துறையினரும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து நேற்று 5000 கனஅடியாக இருந்த நிலையில் 2வது நாளாக இன்றும் அதே அளவு நீர்வரத்து நீடித்து வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. திருவாரூர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 562 வெளிமாநில சாராய பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட குருமனாங்குடி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரையும், காரைக்கால் மாவட்டம் டிஆர் பட்டினம் பகுதியைச் சேர்ந்த லியோ ஆல்பர்ட் என்பவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தனியார் கொள்முதல் நிலையத்திற்கு கொடுக்கப்பட்ட நெல்லுக்கு 10 தினங்களுக்குள் விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்காமல் அமைச்சர் சக்கரபாணி மதுரை மண்டலத்துக்குள் வந்தால் விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் தெரிவித்தார். அமைச்சர் சக்கரபாணி விவசாயிகளை பாதுகாப்பதற்கு பதிலாக தனியார் நிறுவனத்தை பாதுகாக்க முயற்சி எடுக்கிறார் என அவர் குற்றம் சாட்டினார். மறைந்த பிரபல நடிகர் ராஜேஷின் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் KN நேரு உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வருஷநாடு அருகே உள்ள மேகமலை வனப்பகுதியில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சின்ன சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. டூரிஸ்டுகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
நீர்வரத்து சீரான பிறகு குளிக்க அனுமதிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மதுரை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ரிங் ரோடு சாலைக்காக விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்திய நிலங்களுக்கு உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த திருச்சி மேஜர் சரவணனின் 26வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. திருச்சியில் உள்ள அவரது நினைவிடத்தில் கலெக்டர் பிரதீப் குமார் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தனர். கோவை அவினாசி ரோட்டில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்ப வந்த பெண்ணின் ஸ்கூட்டரின் சீட்டுக்கடியில் பதுங்கியிருந்த பச்சை பாம்பை கண்டு அந்த பெண்ணும் பங்கு ஊழியர்களும் அதிர்ச்சியடைந்தனர். பங்கு ஊழியர்கள் பாம்பை பத்திரமாக மீட்டனர். மழை காரணமாக பாம்பு வெப்பத்திற்காக ஸ்கூட்டருக்குள் பதுங்கியிருக்கலாம் என கூறப்படுகிறது. கொடைக்கானல் செட்டியார் பூங்கா போதிய பராமரிப்பு இன்றி நடைபாதை டைல்ஸுகள் சேதமடைந்துள்ளன. டூரிஸ்டுகளின் அடிப்படை வசதியான கழிப்பறை தாழ்வான பகுதியில் உள்ளது. சிறுவர்கள் விளையாட்டு உபகரணங்களும் சேதமாகியுள்ளன. கழிப்பறையை சுற்றியுள்ள அடர்ந்த புதர்கள், புல்வெளிகளில் பாம்புகள் ஊர்ந்து செல்கின்றன. தோட்டக்கலைத்துறையினர் பூங்காவை சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்து வரும் மழையால் ஊட்டி மசினக்குடி செல்லும் சாலையின் கல்லடி மலைப்பகுதியில் 30வது கொண்டை ஊசி விளைவில் சாலையின் குறுக்கே ராட்சச மரம் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதித்தது. வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மரத்தை வெட்டி அகற்றினர். இதனால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 7318 கனஅடியாக உள்ளது. அணை நீர்மட்டம் 121.60 அடியில் இருந்து ஒரே நாளில் மேலும் 3 அடிக்கும் மேல் உயர்ந்து 124.75 அடியாகியுள்ளது. குடிநீருக்கான நீர் திறப்பு வினாடிக்கு 100 கன அடியாகவும் நீர் இருப்பு 3569 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. கோவை மாவட்டம் சிறுமுகையில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட வார சந்தையை முதல்வர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். வியாபாரிகள் மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் திரிகூடபுரம் ஸ்ரீ உச்சினி மாகாளியம்மன் கோயில் கொடை விழாவை முன்னிட்டு இசை கச்சேரி கோயில் அருகில் நடந்தது. இளைஞர்கள் சிலர் கூச்சலிட்டு ஆடியதால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இளைஞர்களை அறிவுறுத்தியும் கேட்காததால் லேசான தடியடி நடத்தி கலைந்து போக செய்தனர். இந்த வீடியோ காட்சி தற்பொழுது வெளியாகியுள்ளது. கோவை விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த பையால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு விரைந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். வெடிகுண்டு நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் பையை சோதனை செய்தனர். அதில் பயப்படும் அளவிற்கு எதுவும் இல்லை என தெரியவந்தது. பையை பயணிகள் யாரோ விட்டு சென்றிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் அந்த பையை எடுத்து சென்றனர். திருப்பத்தூர் அடுத்த சித்தேரி பகுதியில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகள் பணிபுரிந்த சுமை பணி ஊழியர்களுக்கு பச்சை அட்டை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று பொதுப்பணி தலைமை அலுவலகத்திற்கு அதிகாரிகளை சந்திக்க சென்றார். அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலுவலகத்தில் இல்லாததால் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அலுவலகம் முன்பு நாற்காலி போட்டு அமர்ந்து நேரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீமத் குரு சித்தானந்தா சுவாமிகள் ஆலயத்தில் 188ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உளைச்சல் அருகே வாணியக்குடி கடற்கரையில் ஒரு கண்டெய்னர் கரை ஒதுங்கியது. சம்பவ இடத்திற்கு வந்து கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் கண்டெய்னரில் பிளாஸ்டிக் துகள்கள் இருந்ததாக தெரிகிறது. கடற்கரை பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மாஸ்க் வழங்கி மாஸ்க் அணியுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் கண்டெய்னரை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ஹவுசூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கும் ரசாயன கழிவுகளை தடுக்க கோரி வாழ்வுரிமை கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி கடற்கரையில் கண்டெய்னர் ஒதுங்கியது பற்றி மக்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கண்டெய்னர் கரை ஒதுங்கிய விவகாரத்தில் ஆய்வாளர்கள் குழுவின் கருத்து பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அடியாறு இந்திரா நகர் 18வது தெருவில் அடுக்குமாடி வீட்டின் முன்பு பிரசாத் என்பவரின் கார் நிறுத்தப்பட்டிருந்தது.
காருக்கு மர்ம நபர் ஒருவர் தீ வைத்து சென்றுள்ளார். விசாரணையில் எதிர் வீட்டில் வசிப்பவர் இந்த செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். சோழவரம் அருகே தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலத்தை மீட்கவும் சுகாதாரமான குடிநீர் வழங்கவும் வலியுறுத்தி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மக்கள் கொண்டு வந்த குடிநீரை அதிகாரிகளிடம் குடிக்க கொடுத்தபோது அவர்கள் குடிக்க மறுத்து ஒதுங்கினர். மத்திய மாநில அரசுகள் மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை மேம்படும் வகையில் பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றன என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்தார். மாற்றுத்திறனாளி துறைக்கு தேவையானவற்றை பேசி பெற்றுத் தருவேன் என கூறினார். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி தெற்கு தெருவில் அமைந்துள்ள குப்பைக் கிடங்கால் நிலத்தடி நீர் மஞ்சள் நிறத்தில் வருவதாகவும் குப்பைக் கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரியும் 50க்கும் மேற்பட்ட மக்கள் பள்ளப்பட்டி நகராட்சி கமிஷனரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நகராட்சி கமிஷனர் உறுதியளித்தார். தென்காசி மாவட்டம் நைனா நகரத்தில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். அவர்களுக்கு வேளாண் துறை விஞ்ஞானிகள் விவசாயம் சார்ந்த அறிவுரைகள் வழங்கினர். ரயில் பராமரிப்பு பணி காரணமாக ஜூன் 1ஆம் தேதி மின்சார ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காட்டாங்குளத்தூர் பணிமனையில் ஜூன் 1 காலை 11:45 முதல் பிற்பகல் 3:15 வரை பராமரிப்பு பணி நடக்கிறது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயில்கள் கூடுவாஞ்சேரி வரை பகுதியளவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் பன்மொழி மலைமேல் உள்ள திருமலை கோயிலுக்கு பிரபல மலையாள திரைப்பட நடிகர் மோகன்லால் வேல் உபயம் செய்தார். சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் தொடரும் திரைப்படத்தில் வரும் வெற்றி கொண்டாட்ட பாட்டில் ஒரு முக்கிய வரியாக திருமலை முருகனுக்கு அரோகரா என்று வரும் வரி குறிப்பிடத்தக்கது. அந்த பாடலின் வெற்றியினை தொடர்ந்து இன்று அவர் திருமலை முருகனுக்கு வேல் காணிக்கை செய்தார். குமளியில் தமிழக அரசு பேருந்துகள் நிறுத்தும் பகுதியில் ராட்சத மரம் ஒன்று திடீரென முறிந்து லாரி மற்றும் பஸ் மீது விழுந்தது. இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேனி கலெக்டர் ஆபீஸ் முன்பாக பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் பாலபாரதி உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் பங்கேற்றனர். பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு உடனடியாக வீட்டு மனைப்பட்டா வழங்க கோரிக்கை வைத்தனர். பிரபல நடிகர் ராஜேஷின் திடீர் மறைவு திரையுலகினர் மற்றும் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. அவரது மறைவுக்கு பாமக தலைவர் அன்புமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். கொடைக்கானல் மையப்பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தூண்டில் மீன் பிடிக்கும் போட்டி நடைபெற்றது. அதிக எடை கொண்ட மீனை பிடிப்பது போட்டியாக நடத்தப்பட்டது. மொத்தம் 11 பேர் போட்டியில் பங்கேற்றனர். இதில் கொடைக்கானலைச் சேர்ந்த செல்வம் 3.5 கிலோ எடையுள்ள சாதா கெண்டை மீன்களை பிடித்து முதல் பரிசை வென்றார். அரசியல் நோக்கத்துடனும் காழ்ப்புணர்ச்சியோடும் பிரதமர் மோடியின் சூரிய மின்சக்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு முனைப்பு காட்டுவதில்லை என அகில இந்திய சோலார் அமைப்பின் தலைவர் நரசிம்மன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளிகளை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மனநல காப்பக உரிமையாளர் கவிதா, பங்குதாரர் சாஜு, கவிதாவின் கணவர் லட்சுமணன் மற்றும் 2 மகள்கள் ஆகிய 5 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். தேனி கலெக்டர் ஆபீஸ் மற்றும் எஸ்பி ஆபீஸ் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 2 வீலர்கள் 2 மர்ம நபர்களால் திருடப்பட்டது. இந்நிலையில் 2 வீலர்கள் பூட்டை உடைத்து திருடும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தேனி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி குமாரபுரத்தைச் சேர்ந்தவர் செல்வி. இவரிடம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சொக்கநாதன் புத்தூரைச் சேர்ந்த மாரி என்ற பூமாரி, மதுமிதா ஆகியோர் 3 பவுன் தங்க நகையை பறித்து தப்பினர். இருவரையும் போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கர்நாடக இளைஞர் கைதானார். 4 கிலோ கஞ்சா மற்றும் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குன்னப்பாறை ஸ்ரீ வனசாஸ்தா கோயிலில் ஆண் பெண் இருவர் 2 வீலரில் காணிக்கை பெட்டியை உடைத்து திருடு வந்துள்ளனர். சிசிடிவி கேமராவை பார்த்ததும் ஓட்டம் பிடித்தனர். இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் அவர்களை தேடுகின்றனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் லோக்சபா நிலைக்குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டது. அதனையடுத்து கூடிய பல்வேறு கூட்டங்களில் மொத்தம் 60% உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றனர். 40% உறுப்பினர்கள் வரவே இல்லை என லோக்சபா புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. மருந்துகள் விலை உயர்வு குறித்து ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற்ற நிலைக்குழு கூட்டத்தில் 16 எம்பிக்கள் தான் கலந்து கொண்டனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் இன்று நடக்கவிருந்த பாதுகாப்பு ஒத்திகை ஒத்திவைக்கப்பட்டது. நிர்வாக காரணங்களுக்காக இந்த பாதுகாப்பு ஒத்திகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ராஜஸ்தான், குஜராத் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அரசுகள் தெரிவித்துள்ளன. கேரளாவில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் 2 நாட்கள் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கர்நாடகா மற்றும் மேற்கு வங்கத்திற்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. மோசமான வானிலை காரணமாக சிக்கிம் செல்ல இருந்த பிரதமரின் பயணம் ரத்தாகியுள்ளது. சிக்கிம் மாநிலம் உருவான 50வது ஆண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் உரையாற்றினார். இந்தியாவின் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தி 1.46 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கொச்சிக்கு எரிபொருட்களை ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பல் பலத்த காற்று வீசியதால் அரபிக்கடல் பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கப்பலிலிருந்து கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கின. இந்நிலையில் சரக்கு கப்பல் விபத்தை பேரிடராக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பொம்மனம்பட்டி ஸ்ரீ காளியம்மன் மற்றும் பகவதியம்மன் கோயிலில் வைகாசி விழா விமர்சையாக நடக்கிறது. முதல் நாளான இன்று அம்மன் பூங்கரகம் ஜோடித்து தாரை தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க வீதி உலா நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வங்கதேசத்தில் புதிய தேர்தல்களுக்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களிடமிருந்து அழுத்தம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வங்கதேசத்தில் இந்த ஆண்டு டிசம்பர் முதல் 2026ஆம் ஆண்டு ஜூன் வரை இடைப்பட்ட காலத்தில் எந்த நேரத்திலும் தேர்தல் நடத்தப்படலாம் என அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் அறிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்திலிருந்து வெளியேறுவதாக சமூக வலைதளத்தில் தொழிலதிபர் எலான் மஸ்க் பதிவிட்டுள்ளார். சிறப்பு அரசு ஊழியராக எனது திட்டமிடப்பட்ட காலம் முடிவடையும் நிலையில் வீண் செலவுகளை குறைப்பதற்கான வாய்ப்பை வழங்கியதற்காக அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்பு கொண்ட சீன மாணவர்களுக்கான விசாக்களை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா நடைமுறைகளை இன்னும் கடினமாக்க பரிசீலனை செய்யுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். இந்தோனேஷியா நாட்டில் நடந்த காமன்வெல்த் யோகாசன போட்டியில் இந்திய அணியில் இடம்பெற்ற கும்மிடிப்பூண்டி மாணவர்கள் 11 தங்கம் வென்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் திரைப்பட நடிகை ஸ்ரேயா இன்று காலை சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா தற்போது தனுஷின் குபேரா, ரஜினியின் கூலி ஆகிய படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். இதில் குபேரா ஜூன் 20, கூலி ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகிறது. இந்நிலையில் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் ஜெயிலர் 2 படத்திலும் சிறப்பு தோற்றத்தில் அவரை நடிக்க வைக்க பேசி வருகின்றனர். ஏற்கனவே தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா இப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனக்கென LCU எனப்படும் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸை உருவாக்கியுள்ளார். அவர் இயக்கிய கைதி, விக்ரம், லியோ படங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருப்பதால் அதனை LCU எனும் யூனிவர்ஸ் படங்களாக பார்க்கப்படுகிறது. 2004 மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ஆயுத எழுத்து படம் 3 கதைகள் ஒரு புள்ளியில் இணையும் வகையில் இடம்பெற்றிருக்கும். இந்த 3 கதைகளையும் தனித்தனியாக யூனிவர்ஸ் படங்களாக இயக்குவீர்களா என கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த மணிரத்னம், அதனை 3 தனித்தனி படங்களாக எடுக்கலாம், அந்த அளவிற்கு அதில் கதை இருக்கிறது. ஆனால் ஒரு யூனிவர்ஸாக மாற்றும் எண்ணமில்லை. ஒரு படம் எடுக்கவே கஷ்டமாக இருக்கிறது. அதற்கெல்லாம் நான் பொருத்தமானவன் இல்லை, லோகேஷ் தான் சரி என்றார். நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் நடித்துள்ள ஹரிஹர வீரமல்லு படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் ஜூன் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. ஆஸ்கர் விருது பெற்ற கீரவாணி இசையமைத்துள்ளார். படத்தில் கேட்கணும் குருவே எனும் தமிழ் பாடலை பவன் கல்யாண் தனது சொந்த குரலில் பாடியுள்ளார். டிஷ்யூம், பூ, சிவப்பு மஞ்சள் பச்சை, பிச்சைக்காரன் உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் சசி. அடுத்ததாக விஜய் ஆண்டனி நடிக்கும் படத்தை இயக்கவுள்ளார். இதில் விஜய் ஆண்டனியின் மருமகன் அஜய் என்பவரும் நடிக்கிறார். இருவரும் மார்கன் படத்தில் இணைந்து நடித்துள்ளனர். இப்படத்தில் லப்பர் பந்து, மாமன் படங்களில் நடித்த மலையாள நடிகை ஸ்வாசிகா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளார். தமிழகத்தின் வட மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதையில் உருவாகிறது. சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கவுள்ள ஸ்பிரிட் படத்தில் முதலில் தீபிகா படுகோனே நாயகியாக தேர்வானார். ஆனால் அவரை நீக்கி திருப்தி டிம்ரியை திடீரென நாயகியாக ஒப்பந்தம் செய்தனர்.
இந்த ஸ்பிரிட் படத்தின் கதையை வெளியே சொல்லிவிட்டதாக தீபிகாவின் பெயரை குறிப்பிடாமல் இயக்குனர் சந்தீப் ரெட்டி கோபமாக விமர்சித்து இருந்தார். இது குறித்து பேசிய தீபிகா, நான் உண்மையாக இருக்கிறேன், அதே நேரம் நம்ப தகுந்ததாகவும் இருப்பதால் தான் நான் சமநிலையில் இருக்கிறேன். சிக்கல் மற்றும் கடின சூழலில் உள்மனம் சொல்வதை கேட்டு முடிவுகளை எடுப்பேன் என்றார். கன்னட சினிமாவில் KGF 1, 2, காந்தாரா, சலார் போன்ற பெரிய பட்ஜெட் படங்களை தயாரித்த ஹோம்பாலே பிலிம்ஸ் நிறுவனம் தற்போது சலார் 2 படத்தை தயாரித்து வருகிறது. அடுத்ததாக பாலிவுட் நடிகர் ஹிருத்திக் ரோஷனை வைத்து புதிய படத்தை தயாரிப்பதாக அறிவித்துள்ளனர். இயக்குனர், இசையமைப்பாளர், நடிகை போன்ற அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியிட உள்ளனர்.